ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை பல்கலைக்கழக சமூக உட்கொணர்வு மையமும் HEPSEN அமைப்பும் இணைந்து 22/1/2025 அன்று ஒருநாள் பயிற்சி பட்டறைக்கு ஏற்பாடு செய்துள்ளன. நமது பல்கலைக்கழக பயன்பாட்டு ஆய்வுத்துறையின் சார்பில் 20/1/2025 அன்று நடைபெற்ற பன்னாட்டு சிந்தனை அரங்கில் மாண்புமிகு துணைவேந்தர் ந. பஞ்சநாதன் முன்னிலையில் 5 புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதற்கான ஏற்பாடுகளை புல தலைவரும் முதுநிலை பேராசிரியரும் டாக்டர் ஆ. பாலகிருஷ்ணன் அவர்கள் செய்திருந்தார். பல்கலைக்கழக கல்வியியல் துறையின் சார்பில் நடைபெற்ற டாக்டர் ஜி. பங்கஜம் அறக்கட்டளை சொற்பொழிவு நிகழ்வில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் ஆர். கற்பக குமாரவேல் அவர்கள் சொற்பொழிவாற்றினார். நமது பல்கலைக்கழக மனையியல் துறையின் சார்பில் 21/1/2025 அன்று மனையியல் துறையின் மேனாள் பேராசிரியர் டாக்டர் கமலம்மா அறக்கட்டளை சொற்பொழிவு வெள்ளி விழா அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் பெரியார் பல்கலைக்கழக மேனாள் தேர்வாணையர் டாக்டர் பில்லிஸ் அவர்கள் அறக்கட்டளை சொற்பொழிவு ஆற்றுகின்றார். நமது பல்கலைக்கழக தமிழ் துறையின் சார்பில் ஜனவரி 24, 25 தேதிகளில் தமிழ் இணையம் 2024 மாநாடும் தமிழ் விக்கி திட்ட பயிலரங்கமும் நடைபெற உள்ளன. தமிழ் துறையில் புலம்பெயர்ந்தோர் ஆய்வுகள் மைய தொடக்க விழா நடைபெற்றது. தொடர்ந்து தமிழில் புலம்பெயர்ந்தோர் இலக்கியமும் பன்னாட்டு அடையாளங்களும் எனும் பொருளில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ. முத்தையா, இயக்குனர், பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா. சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேசன், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.